வெல்கம் டு பைக்கோ டிஜி. நீங்க Facebookல ஜாயின் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களா? Facebook உங்களோட கனவு ஜாபா இருக்குதா? ஸோ அப்ப நீங்க வந்து Facebookோட இன்டர்வியூ ப்ராசஸ் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம இந்த வீடியோல ஹவ் many ஸ்டேஜஸ் ஆஃப் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நாம டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா 7th ஸ்டெப் என்ன ஜாப் ஆஃபர். இன் பிட்வீன் இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் 7th ஸ்டெப்புக்கும் இன் பிட்வீன்ல நமக்கு வந்து ஆல்மோஸ்ட் 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. இந்த 5 ஸ்டெப் ப்ராசஸையும் நீங்க வந்து கம்ப்ளீட் பண்ணீங்க அப்படின்னா தான் உங்களோட ட்ரீம் ஜாப் ஆஃப் லைக் Facebook ஜாப் ஆஃபர் நீங்க அச்சீவ் பண்ணலாம். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்றத பத்தி நாம ஃபர்தரா டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. ஸோ செகண்ட் ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெட்ஸ் அஸ்யூம் உங்களோட ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆயிருச்சு. அதாவது நீங்க வந்து உங்களோட மெட்டா கரியர் போர்ட்டலில் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு செலக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ரெஸ்யூமை. ஸோ உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகுது, விச் இஸ் அ ரெக்ரூட்டர் கால். ஸோ ரெக்ரூட்டர் கால் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ரெக்ரூட்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களோட ஜாப் ரோல், இதுதான் ஜாப் ரோல், என்னென்ன லொக்கேஷனில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுவாங்க. அது போக சில டைமிங்கில் உங்களுக்கு வந்து சில கொஸ்டின்ஸும் கேட்கலாம், லைக் பேசிக்ஸ், லைக் ஊப்ஸை பற்றி கேட்கலாம், லைக் வாட் இஸ் கிளாஸ், வாட் இஸ் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரியான சில பேசிக் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. ஸோ எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் வரும் அப்படின்றத பற்றியும் நாம வந்து இன்னொரு டீட்டெயில இந்த ரெக்ரூட்டர் காலை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்டேஜஸ் மட்டும் சம்மரைஸ் பண்ணலாம். ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அஸ்யூம் நீங்கள் வந்து இப்போ ரெக்ரூட்டர் காலர் ஓகே உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு, உங்களை செலக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நீங்கள் மூவ் ஆகிறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன? அடுத்த ஸ்டேட் ஸ்க்ரீனிங் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா இட்ஸ் அ கோடிங் டெஸ்ட் தான். ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் கொடுப்பாங்க, அதை நீங்க வந்து சால்வ் பண்ணணும். அதுல எந்தெந்த மாதிரியான ப்ராப்ளம் வரும், எத்தனை ப்ராப்ளம்ஸ் வரும், நம்ம எந்த மாதிரி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எதில் ரியலி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றத பத்தி நாம ஸ்க்ரீனிங் டெஸ்ட் அப்படின்னு செப்பரேட்டா ஒரு வீடியோல நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணுவோம் இன் டீட்டெயில். ஓகே ஓகே லெட்ஸ் அஷ்யூம் நீங்க வந்து இப்போ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகே நீங்க வந்து செலக்ட் ஆயிட்டீங்க. ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஸ்டேஜ்? உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு இங்க கூட்டு போவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் டெஸ்ட். ஓகே ஸோ டெக்னிக்கல் டெஸ்ட் என்ன அப்படி இருக்குன்னா இட்ஸ் ஆல்சோ லைக் அ கோடிங் டெஸ்ட். உங்களுக்கு டெக்னிக்கல் கொஷின்ஸ்லாம் இருக்கும். ஸோ இங்கே வந்து எத்தனை ப்ராப்ளம்ஸ் கொடுப்பாங்க, எந்த மாதிரியான டெக்னிக்கல் கொஷின் இருக்காங்க. அப்போ ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டும் கோடிங் தான், டெக்னிக்கல் டெஸ்ட்டும் கோடிங் தான். அப்போ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் போத்? ஓகே அப்படின்னு நாம வந்து டீட்டெயில்ஸாக அந்த டெக்னிக்கல் டெஸ்ட் ஒரு வீடியோவில் பதிவு பண்ணிக்குவோம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டை புஷ் முடிச்சுட்டு நீங்கள் டெக்னிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டீங்கன்னா அதை கன்சிடர் அஸ் அ லூப்பிங் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களை வந்து ஒரு பூல், ஓகேங்களா, ஒரு பூலுக்குள்ள உங்களுக்கு கொண்டு போய் போட்டாங்க. ஸோ ஸ்க்ரீனிங்ல நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா யூ ஆர் புஷிங் டு த ஒரு லூப். அந்த லூப்ல இருந்து தான் அடுத்த ரிமைனிங் அந்த ஸ்டேஜஸ் வந்து கண்டினியூஸ் ஆகும். தோஸ் ஆர் த இம்பார்ட்டன்ஸ் ஆல்சோ. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து டெக்னிக்கல் டெஸ்ட் தான் உங்களோட அந்த லூப்பிங்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். அந்த 4th ஸ்டேஜ் டெக்னிக்கல் டெஸ்ட் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இந்த லூப்புக்குள்ள. ஓகேங்களா? அந்த 4, 5, 6 இருக்கு பார்த்தீங்களா, அந்த லூப்புக்குள்ள. ஓகே ஸோ லிஸ்ட் ஆக்சுவலி நீங்க வந்து டெக்னிக்கல் டெஸ்ட்ல வந்து பாஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு மூவ் பண்றாங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் என்னவா இருக்கும்? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம் டிசைன். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் டிசைன்ஸ் கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும். ஓகே ஸோ சிஸ்டம் டிசைன் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்றேன். இப்போ எக்ஸாம்பிள் லைக் ஹவு டு டிசைன் த இன்ஸ்டாகிராம். ஓகே ஹவு டு டிசைன் த டேட்டாபேஸ் ஃபார் த ஊபர். ஓகே இந்த மாதிரி லைக் சிடிஎன் ரிலேட்டட். ஸோ என்னென்ன மாதிரியான சிஸ்டம் டிசைன் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், எங்களுக்கு வந்து அந்த ஆர்டிகல்ஸ் அல்லது கிட்ஹப் ரெஃபரன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்ற பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக வந்து சிஸ்டம் டிசைன் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து 5th ஸ்டேஜில் இப்போ இருக்கீங்க, சிஸ்டம் டிசைன் கொஸ்டின்ஸ். ஓகே ஸோ லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் வந்து சிஸ்டம் டிசைனும் பாஸ் பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்கும் லைக் ஓகே ஸோ நெக்ஸ்ட் பிஹேவியரல் டெஸ்ட். ஸோ பிஹேவியரல் டெஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு பிஹேவியரல் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் இருக்குமா, வாட் இஸ் த சேலஞ்ச் ஆஃப் த ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரியான நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம இருக்கு. ஸோ எங்கெங்க நம்ம இந்த கொஸ்டின்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், வாட் ஆர் த காமன் கொஸ்டின்ஸ் நமக்கு பிஹேவியரல் டெஸ்ட்ல இருக்கு அப்படின்றத பற்றியும் நம்ம அந்த 6th ஸ்டேஜில் வந்து டீட்டெயில்ஸை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். லெட்ஸ் அஸ்யூம் நீங்கள் வந்து பிஹேவியரலும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. உங்களோட ஃபைனல் என்ன பார்த்தீங்கன்னா லெட்ஸ் ஜாப் ஆஃபர். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து உங்களோட சேலரி மல்ல பேக்கேஜஸ் அல்லது பெனிஃபிட்ஸ் மற்றது எல்லாமே நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம், பேசிக்கலாம், டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி கொஷின்ஸ் நீங்கள் வந்து அங்கே வந்து உங்களுக்கு கேட்கலாம். ஸோ ஃபைனலி யூ அச்சீவ் யுவர் ட்ரீம் ஜாப் அஸ் அ ஜாப் ஆஃபர். ஓகே ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் இந்த நம்ம பார்த்துருக்கோம்ல இந்த 7 ஸ்டேஜ் ஆஃப் இன்டர்வியூலையும் நீங்கள் ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் உங்கள் ரெக்ரூட்டரை கால் பண்ணி கேட்டுக்கலாம். ஸோ எனக்கு வந்து அடுத்த ஸ்டேஜஸ் என்ன, அவங்க முன்னாடியே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பட் உங்களுக்கு டவுட் இருந்தது அப்படின்னாலும் நீங்கள் ரெக்ரூட்டருக்கு இமெயில் பண்ணி கேட்கலாம்.
ஓகே. ஸோ உங்களுக்கு ஏதாவது மூவ்மெண்ட் பண்ணணும் அல்லது சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க ரெக்ரூட்டர்ட்ட கேட்கலாம். இதுதான் வந்து காமன் பிராக்டிஸ். ஓகேங்க அப்படிங்களா? ஸோ ஆனா ஒவ்வொரு ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏத்த மாரி, ஒவ்வொரு ஜாப் ரோலுக்கு ஏத்த மாரி மேபி வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த 7 ஸ்டேஜஸ் நாங்க குடுத்துருக்கோம்ல, இந்த 7 ஸ்டேஜ்ல மேபி சேஞ்சஸ் இருக்கலாம். அத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்களோட ரெக்ரூட்டர் கால்ல வந்து அவங்க டீட்டெயில்ஸா உங்களுக்கு குடுத்துருவாங்க. எத்தன ஸ்டேஜஸ் வேணும் இருக்குது அப்படின்றத. நீங்க உங்களுக்கு டவுட் இருந்தாலும் அங்க கிளியர் பண்ணிக்கலாம். ட்ரை யுவர் பெஸ்ட் டூ அச்சீவ் யுவர் ட்ரீம் ஜாப். நாம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, இத பத்தி டீட்டெயில்ஸா இன்னொரு வீடியோல டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சீ யூ சூன்.